மாடர்ன் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மென்டாலிட்டி இருந்தது. நான் ரொம்ப நாளா அதில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இந்தியன் ஸ்பேஸ பிசிக்ஸ் கான்ட்ரிபியூட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, பிபா சௌதுரி அப்படின்ற ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட், வுமன் சயின்டிஸ்ட் வந்து அத மொத்தமா உடைச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிசிக்ஸ்ல பிஹெச்டி வாங்குனவங்க. ஓகேங்களா? அவங்க 1940ல இங்கிலாந்துல வந்து ஒரு யூனிவர்சிட்டில வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பார்ட்னர் டி.எம். போஸ்ன்றவர் கூட சேர்ந்து பயான் பயான் அப்படின்ற ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள கண்டுபிடிச்சிருக்காங்க. அத கண்டுபிடிச்சு ஆர்டிகிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா, அவங்க 1940லயே அந்த ஆர்டிகில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் 1947ல அதே பயான் பார்ட்டிகிள கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண ஒரு வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட்டோட டீமுக்கு தான் அதோடைய இன்வென்ஷனுடைய கிரெடிட்ஸ் போச்சு. நோபல் பிரைஸும் அவங்க வின் பண்ணாங்க. பிபா சௌதுரியோட பேரே வெளிய வரல. ஸோ கிட்டத்தட்ட அவங்கள வந்து ராப் பண்ணிட்டாங்க. வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் அண்ட் அசோசியேஷன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். வெளிய தெரிஞ்ச எக்ஸாம்பிள். இந்த மாரி எவ்வளோ வெளிய தெரியாத ஸ்டோரீஸ் இருக்குன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. ஸோ இவங்களோட ஒரு ஸ்டோரி ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் சொல்லி செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒண்ணு. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ பிபா சௌதுரி, பயான் சொல்லக்கூடிய ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள ரொம்ப முக்கியமான ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள கண்டுபிடிச்ச இந்தியன் வுமன் சயின்டிஸ்ட். இது போல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸ்க்கு நம்ம ஈயான சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சயன்ஸ்ல எப்பவுமே மோட்டிவேட்டடா இருங்க. தேங்க் யூ.